அனைவருக்கும் வணக்கம். 5 இயர்ஸ் கோர்ஸ் அஃப்ளைடட் தென் ஹானர்ஸ்க்கு வந்து கட் ஆஃப் ரிலீஸ் ஆகிடுச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் சிலர் என்கிட்ட கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், டேட் ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர், தென் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங், இந்த மூணுத்துக்கும் டேட் கொடுத்துருக்காங்களே, இதுக்கு என்ன அர்த்தம், இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஆல்ரெடி கட் ஆஃப் வீடியோ, தென் நிறைய டீட்டெயில்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தென் இன்னும் மெயில் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மெயில் நாளைக்கு மார்னிங்குள்ளே வந்துடும். கண்டிப்பாக மெயில் வரும், பயப்பட தேவையில்லை. ப்ரோ இல்லை ப்ரோ டேட்டு டிலே ஆகிட்டே போகுது, அதால் ஏதாவது இஷ்யூ ஆகுமா அப்படின்னா, அதெல்லாம் எதுவும் இஷ்யூ பிரச்சனையே இல்லை. டேட் டிலே ஆகிடுச்சு அப்படின்னா யூனிவர்சிட்டியில் வந்து டேட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதிகம் பேசாமல் இதுக்கு என்ன டீட்டெயில் அப்படின்றத பார்த்துடலாம். ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தட் ஆன்லைன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இட்ஸ் மீன்ஸ் என்னென்னா 11ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரலையும் இது வந்து ஹானர்ஸ் தென் அஃப்ளைடட் ரெண்டு பேருமே அப்ளிகபிள் ஆகும். அதில் டேட் மட்டும்தான் வேரியஸ் ஆகும். அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை யூனிவர்சிட்டி போர்ட்டலில் லாகின் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணிங்கள்ல. ஸோ அதே மாதிரி இதில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் ஏஎல்சி ஆர் ஹெச்எல்சின்னு ஸ்டார்ட் ஆகும்ல. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை போட்டு உங்கள் டீட்டெயில்ஸை அதில் அப்லோட் பண்ணணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை, ஜெராக்ஸ் கிடையாது, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணி விடணும். இதையெல்லாம் வந்து அந்த டேட் முடிஞ்ச உடனே யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வெரிஃபை பண்ணுவாங்க. உங்கள் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கா, இது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு தானே அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த தேதியில் 16ஆம் தேதி நீங்கள் அப்லோட் பண்ண போர்ட்டல்லையே உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து அஃப்ளைடட் லா காலேஜாக இருந்தால் உங்களுக்கு எந்த லா காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எந்த காலேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து சம்திங் பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ 2000 தான் வரும். நீங்கள் அதை பே பண்ணிவிட்டு உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹானர்ஸ் கோர்ஸாக இருந்தது அப்படின்னா அதுக்கும் சில அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 85,000 பே பண்ணோம் அப்படின்னா அதையும் நீங்கள் அந்த போர்ட்டலில் தான் பே பண்ணணும். ஸோ அதை பே பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்ன்றதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். அதை அந்த ஸ்டேஜில் பார்க்கலாம். அந்த தேதியில் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கணும். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுற ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்றதை அப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங். நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிங்கள்ல, அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து ஆன்லைன் போர்ட்டலில் அப்லோட் பண்ணிங்கள்ல, அந்த டாக்குமெண்ட்டையும் கூட எடுத்துக்கிட்டு இந்த இஷ்யூ ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போதே நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து காலேஜில் சப்மிட் பண்ணணும் அப்படின்றது அதுலேயே டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அதில் கொடுத்துருக்க டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 23ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரலையும் நீங்கள் அந்த குறிப்பிட்ட காலேஜில் எந்த காலேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்க டீட்டெயில்ஸ். ஷார்ட்டாக சொல்ல போனால் இதுதான் நீங்கள் பண்ண போகிறது. கவுன்சிலிங், ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் இது தான் பண்ண போகிறது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.